நம்ம ஃப்ளோர் வைஸில் தான் காங்கிரீட் போட்டு பார்த்துருப்போம். உங்களுக்கு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் என்டையராகவே காங்கிரீட், உங்களுக்கு எங்கேயுமே பிளாக்கோ செங்கலோ வச்சு அவங்க கட்டல. மார்க்கிங்ஸ் போடாமல் அவங்க டைலை லே பண்ணிடுவாங்க. லே பண்ண என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் வாங்கிடும், டொக்கு டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். இந்த பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்றதால தான் பார்த்தீங்கன்னா புருவங்கரா பக்காவாக வந்து அந்த லைனிங் பண்ணி அந்த டைல்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணும்போது அந்த டைல் ஏர் வாங்காமல் இருக்கும். ஏன் நாங்கள் இவ்வளோ தெளிவாக சொல்கிறோன்னா, இந்த இன்டீரியர் லைன்லேயே இருக்கும். நமக்கு இன்னும் ஒரு 40,000 30,000 நமக்கு இதில் சேவிங்ஸ் தான். இந்த கொசுவலையில் டெரஸை வந்து அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா எல்லா கஸ்டமரும் அவங்க 14வது ஃப்ளோரில் இருக்க அவங்க வீட்டை பார்ப்பாங்களே தவிர அதுக்கு மேலே இருக்க டெரஸை பார்க்க மாட்டாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா டெரஸும் உங்களுக்கு பக்காவாக ஃபினிஷ் பண்ணால் தான் அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்து குவாலிட்டியெல்லாம் பக்காவாக இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஸ்பாஞ்ச் பேஸ் கொடுத்து அதை பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க. இப்போ டோர் போய் எவ்வளோ வேகத்தில் உங்களுக்கு சாத்தினாலும் அந்த அதிர்வு இல்லாமல், அவசரமான ஏரியா காலையில் டயத்தில் நம்ம தெரியாமல் ரிவர்ஸ் எடுத்து நம்ம இந்த மாதிரி பில்லர்ஸை ஹிட்டான நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். மேலே சீலிங்கில் போகிறதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டருக்கு ஹெவி பைப் லைன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஒரு 3 BHKல இருக்கிறவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். டைனிங் முடித்தோன்னா கை ஒரு மாதிரி பக்கத்துலேயே வந்து ஒரு வாஷ் பேஷன் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து வெட் ஏரியா. உங்களுக்கு இதுக்கும் டவுன் இருக்கும். நீங்கள் என்னென்ன பார்த்து நீங்கள் எப்படி அந்த வீடை பார்த்து வாங்கணும், எந்த மாதிரி குவாலிட்டி வைஸில் நீங்கள் செக் பண்ணணுன்றது ஃபுல்லாகவே இங்கே ஒரு அப்டேட் கொடுத்துருக்கோம். அதில் இந்த வீடியோ எண்டு வரையில் பாருங்கள். நீங்கள் நிறையா சைட்டில் வந்து நீங்கள் மாடல் ஹவுஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் வில்லாஸில். இப்போ அந்த மாடல் ஹவுஸ் நம்ம எண்டு ப்ராடக்ட் தான் தெரியும். அந்த ப்ராடக்ட் எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, என்னென்ன நம்ம பார்த்து ஒரு வீடு வாங்கணும், என்னென்ன நம்ம செக் பண்ணணுன்றதை இங்கே புருவங்கரா பேஸ்கேப்பில் உங்களுக்கு பக்காவாக ஒரு மாடல் ஹவுஸ் மாதிரி மாடல் ஏரியா ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு லொக்கேஷனும் ஒவ்வொரு ஏரியாவும் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஒரு பார்க்கிங்கோட ஒரு ஸ்பேஸ், எப்படி அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு, கிரவுண்ட் லெவலில் அவங்க கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கீழே வந்து பார்த்திங்கன்னா எப்படி கம்பி கட்டி எப்படி அந்த ஃப்ளோர் ரைஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி மார்க்கிங் தராங்க, உங்களுக்கு அவங்க கொடுக்க ஸ்பீட் பிரேக்கர்லேருந்து நம்ம இது வந்து கார் கார்டு. இப்போ ஒரு பில்லர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்டு கொடுத்துட்றாங்க. நம்ம அவசரமான ஏரியா காலையில் டயத்தில் நம்ம தெரியாமல் ரிவர்ஸ் எடுத்து நம்ம இந்த மாதிரி பில்லர்ஸை ஹிட்டான நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். இப்போ அதெல்லாம் ஹிட் பண்ணாலும் காருக்கு ஒன்றாகக்கூடாதுன்றதால ஒரு பக்காவான ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சாஃப்ட் எப்படி வருது, அவங்க கொண்டு போயிருக்க பைப் லைன்ஸு, எலக்ட்ரிக்கல் லைன்ஸில் அவங்க எப்படி டேக் பண்ணி எவ்வளோ ஆர்கனைஸ்டாக கொடுத்துருக்காங்கன்றது நீங்கள் ஒவ்வொரு இதையும் பார்க்கலாம். அது இல்லாமல் அதோட குவாலிட்டி வைஸை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்ட்ரக்சர். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க புருவங்கரா பேஸ்கேப் வந்து பார்த்திங்கன்னா My1 டெக்னாலஜியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. My1 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி காங்க்ரீட் அப்பார்ட்மெண்ட். இந்த மாதிரி உங்களுக்கு என்டையர் வீடுமே வந்து இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் உங்களுக்கு நம்ம நிற்கிற ஸ்டில்ட்டாக இருக்கட்டும், நம்ம ஃப்ளோர் வைஸில் தான் காங்கிரீட் போட்டு பார்த்துருப்போம். உங்களுக்கு வந்து சீலிங்கில் காங்கிரீட் போட்டிருப்பாங்க, ப்ளஸ் பெல்ட்டு காங்கிரீட்டில் பண்ணியிருப்பாங்க, அது இல்லாமல் ஃப்ளோர் காங்கிரீட்டில் போட்டிருப்பாங்க. இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் என்டையராகவே காங்கிரீட், உங்களுக்கு எங்கேயுமே பிளாக்கோ செங்கலோ வச்சு அவங்க கட்டல. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டீல் இது பண்ணி 2 பக்கம் அலுமினியம் ஷட்டர்ஸ் வச்சு காங்கிரீட் போர் பண்ணி என்டையராக வாலுமே அவங்களுக்கு காங்கிரீட்டில் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் உள்ள இந்த இரும்பு மாதிரி வச்சு தான் அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுதான் அவங்க காமிச்சிருக்குது. அது இல்லாமல் அவங்க கொடுத்துருக்க டிபி பாக்ஸாக இருக்கட்டும், டிபி பாக்ஸோட வயர் லைனிங் நீங்கள் பார்க்கலாம், எவ்வளோ ஆர்கனைஸ்டாக அவங்க கொண்டு போயிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து 18 ஃப்ளோர் வரையில் இந்த மாதிரி தான் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்க போகிறாங்க. அது இல்லாமல் அவங்க கொடுத்துருக்க ஃப்ளோரிங்காக இருக்கட்டும். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம மெயின் டோர் நிறையா பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்போ மெயின் டோர் வந்து இப்போ காற்றடிக்குது, ஒரு பெரிய காற்றடிக்குதுன்றப்போ டோரு போய் இப்போ இந்த தடவை கொடுத்துருக்கு லேட்டஸ்ட் டோர்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக போய் அடிக்காது, கொஞ்சம் இதாக தான் ஆகும். இப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னா, இப்போ நம்ம கார்னர்ஸ் எல்லாம் வந்து கிராக் விட்டு நமக்கு வந்து அந்த அதில் இருக்க பட்டி இதெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும். இப்போ இவங்க வந்து ஒரு ஸ்பாஞ்ச் பேஸ் கொடுத்து அதை பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க. இப்போ டோர் போய் எவ்வளோ வேகத்தில் உங்களுக்கு சாத்தினாலும் அந்த அதிர்வு இல்லாமல், இந்த இது கொட்டாமல், அது இல்லாமல் இந்த சைடு ப்ராக்கெட்ஸும் கூட நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உங்கள் டோர் எவ்வளோ ஸ்பீடில் போய் சாத்தி இதானாலும் உங்களுக்கு அந்த டோரோட அந்த ஷாக் வந்து நம்ம வாலில் வந்து ஹிட் ஆகாது, உங்களுக்கு எதுவும் அதுலேருந்து கொட்டுறது இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்காது. அதே மாதிரி ஃப்ளோரிங் வைஸே நீங்கள் பார்க்கலாம். இப்போ மெயினாக வந்து நிறைய பேர் ஹேண்டிங் ஓவர் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃபீல் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு. டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக அவங்க வந்து இது மாதிரி மார்க்கிங்ஸ் போடாமல் அவங்க டைலை லே பண்ணிடுவாங்க. லே பண்ண என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் வாங்கிடும். டைல் ஏர் வாங்கினா அந்த இடம் வந்து டொக்குன்னு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். இந்த டயத்தில் என்ன ஆகுனா வந்து நம்ம 4 பேர் நடக்கிறப்ப அதை எதுவும் நம்ம கண்டுக்கல, நமக்கு அதை தெரியாட்டி
நம்ம நடக்கிறப்ப போகிறப்போ அது வந்து டைல் பிரேக் ஆயிரும். அப்போ வந்து நம்ம ஒரு டைல் எடுக்கப்போ அந்த ஏர் வாங்கின டைலாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கிக்கும். இந்த பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்றதால தான் பார்த்தீங்கன்னா புருவங்கரா பக்காவாக வந்து அந்த லைனிங் இந்த மாதிரி ஒரு லைனிங் பண்ணி அந்த டைல்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது அந்த டைல் ஏர் வாங்காமல் இருக்கும். ப்ளஸ் அவங்க கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டுக்கு மேலே ஒரு லேயர் ஆஃப் சிமெண்ட்ஸ்லாம் கொடுத்து அதுக்கு மேலே தான் இந்த லைனிங் கொடுத்து அதுக்கு மேலே டைல் ப்ளேஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் 2x235 டைல்ஸ் அவங்க ப்ளேஸ் பண்ண போகிறாங்க. அதையே அவங்க கட் பண்ணி அவங்க ஒர்க்கை வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. அந்த ஸ்கட்டிங் ஒட்டுற இடத்துல எப்படி அவங்க ஸ்பேஸ் கொடுத்து ஸ்கட்டிங் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ எமமான பட்டி தராங்க. அந்த மாதிரி இதில் நீங்கள் எல்லாமே கிளாரிஃபையாக உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக என்ன மாதிரி சிமெண்ட் பெயிண்ட்டு என்ன கோட்டிங் பெயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஜிப்சம் பிளாஸ்டிக் ஃபஸ்ட்டு ஜிப்சம் பண்ணியிருக்காங்க வாலுக்கு. அதுக்கப்புறம் பெயிண்ட்டு ப்ளஸ் புட்டி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைமர். இது எல்லாத்தையும் பாதுகாக்க ப்ரைமர் தான். ப்ரைமர் ஒரு பேஸ் கோட்டாக ஒரு கோட்டை அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டார்டிங் இதுக்கும் நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அந்த பெயிண்ட்டுக்கு பின்னாடி எத்தனை லேயர்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இதையும் அவங்க எஜுகேட் பண்ணுறாங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த அப்பார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறப்ப வந்து நீங்கள் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க. ஈவன் இந்த ரெயிலிங்காக இருக்கட்டும், இந்த ரெயிலிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பண்ணிவிட்டு இது மேலே ஒரு மட்டி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 2 கோட் ஆஃப் கிரே கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, எனாமல் பெயிண்ட்டு. இதால் பார்த்திங்கன்னா மழை பெய்யும் இது பண்ணப்போ உங்களுக்கு அந்த ரஸ்ட் ஆகிறது இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே இது இருக்காது. ப்ளஸ் அவங்க அந்த பால்கனி டைலுமே நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, எத்தனை லேயர் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ ஒரு ஃப்ளோருக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கிறதெல்லாம் வாட்டர் ப்ரூஃப் லேயர், வாட்டர் ப்ரூஃப் ஃபிங் டு த ஸ்ட்ரக்சர் ஸ்லாப். இந்த வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி அது மேலே அவங்க சிமெண்ட்டு கொண்டு போகிறதால உங்களுக்கு ஏதோ தண்ணி நிற்கிது, தண்ணி வந்து கீழே போனாலும் அந்த லேயரை தண்ணி கீழே போகுது. தண்ணி நார்மலாகவே மைவன் டெக்னாலஜியில் ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து இந்த சிமெண்ட் அந்த பிளாக்கில் உங்களுக்கு பெனிட்ரேட் ஆகிற மாதிரி இந்த மைவன் டெக்னாலஜியில் தண்ணி மேக்ஸிமம் பெனிட்ரேட் பண்ணாது. அதே மாதிரி கிராக் வராது. உங்களுக்கு ஃபுல்லாக காங்கிரீட் போகிறதால உங்களுக்கு அந்த வீட்டில் உள்ள கிராக்ஸ் வந்து இதாகும். அது இல்லாமல் உங்கள் ஏசியோட டெம்பரேச்சர் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஏசி போடுறீங்க, இதே வந்து ஒரு செங்கல்லையோ இதில் கட்டியிருக்கீங்கன்னா அந்த செங்கல் வந்து வெளியே இருக்க ஹீட்டை வந்து உள்வாங்கி நம்ம உள்ள ரூம் வந்து ஏசி போட்டால் சில்னஸ் ஆக லேட் ஆகும். அதே மைவனாக இருந்துச்சுன்னா வெளியே இருக்க ஹீட்டை வந்து உள்ளே அனுப்பாது உங்களுக்கு. அப்போ நீங்கள் ஏசி போட்ட உடனே ரூம் அவங்களுக்கு கூலிங் ஆகும். அதே மாதிரி அந்த ஏசி ரொம்ப நேரம் நிற்கும். இதெல்லாம் வந்து மைவனோட ப்ளஸஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்ரூம் சீப்பேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா மைவன் டெக்னாலஜி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து அந்த சீப்பேஜ் இஷ்யூ பெரிய லெவலில் இருக்காது உங்களுக்கு. ஏன்னா வாலில் வந்து உங்களுக்கு நீங்கள் செங்கல் வச்சோ சிமெண்ட் வச்சோ கட்டினீங்கன்னா தான் அந்த சீப்பேஜ் வந்து உங்களுக்கு அந்த செங்கல் வழியால் பாஸ் ஆகி சைடில் இருக்க இதெல்லாம் உங்களுக்கு இதாகும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் அப்பார்ட்மெண்ட்ன்றதால உங்களுக்கு அந்த சீப்பேஜ் இஷ்யூ உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்காது. அது இல்லாமல் இந்த லைனிங் இந்த அவங்க கொடுத்துருக்க கிளாசட் பார்த்திங்கன்னா வால் மவுண்டட் கிளாசட்ஸு, எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸு, மேலே சீலிங்கில் போகிறதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டருக்கு ஹெவி பைப் லைன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நமக்கு டெரஸ் எவ்வளவு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கோ அது இல்லாமல் அதில் வந்து சீப்பேஜ் வராமல் அந்த மாதிரிலாம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பில்டர் பார்த்திங்கன்னா டெரஸை வந்து அப்படியே விட்ருவாங்க. ஏன்னா எல்லா கஸ்டமரும் அவங்க 14ஆவது ஃப்ளோரில் இருக்க அவங்க வீட்டை பார்ப்பாங்களே தவிர அதுக்கு மேலே இருக்க டெரஸை பார்க்க மாட்டாங்க. ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா டெரஸும் உங்களுக்கு பக்காவாக ஃபினிஷ் பண்ணால் தான் அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்து குவாலிட்டியெல்லாம் பக்காவாக இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம் எப்படி அவங்க பண்ணியிருக்காங்க, ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி பிளாஸ்டிக் பண்ணியிருக்காங்க, ஏன்னா பெயிண்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தரக்கோட்டா டைல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த டைலுக்கு எத்தனை லேயர் அவங்க போயிருக்காங்க. வாட்டர் ப்ரூஃபிங் எல்லாத்துக்கும் பாத்ரூமாக இருக்கட்டும், ஹாலாக இருக்கட்டும், உங்களுக்கு பார்க்கிங்காக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நான் காங்கிரீட்டுக்கு மேலே பக்காவாக வாட்டர் ப்ரூஃபிங் லைன் கொடுத்துட்டு தான் அடுத்தடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் டெரஸும் வந்து ரொம்ப ஃபைன் முடிச்சிருக்காங்க. ப்ளஸ் அந்த ஃபில்டர்ஸாக இருக்கட்டும், அந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்க டவுனாக இருக்கட்டும், ஏன்னா தண்ணி வந்து போகிற தண்ணி அங்கே போய் கரெக்டாக அந்த அவுட்லெட்டில் போகிற மாதிரி அந்த டவுன்லாம் பக்காவாக கொடுத்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸு. அதெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டார் கேஸ். உங்களுக்கு அந்த எமர்ஜென்சி ஸ்டார் கேஸ்லேயும் ஸ்கிட் ஆகாமல் இருக்க ஆன்டி ஸ்கிட் லைனிங்கு அது எவ்வளோ குவாலிட்டியாக காங்கிரீட் பண்ணி எல்லாம் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதில் A to Z உங்களுக்கு எல்லாத்துலேயுமே அந்த குவாலிட்டி வந்து நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த ஏரியா பார்த்திங்கனாவே உங்களுக்கு வீடு வாங்கணுன்னு ஒரு 70% உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகே இது மாதிரி எல்லாத்தையும் ஓப்பனாக காமிக்கிறாங்கன்றதால. அதுக்கப்புறம் மாடல் ஹவுஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். எந்த யூனிட் நான் செலக்ட் பண்ணணும், எந்த யூனிட் எப்போ ஹேண்டிங் ஒன்று கேட்டு நம்ம உடனே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ மாடல் ஹவுஸ் நம்ம பார்க்கலாம்.
இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடுமே ஈஸ்ட் அண்ட் நார்த்து தான். அது இல்லாமல் இந்த கோலம் ஸ்பேஸ் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த வாசலில் அவங்க காலையில் கோலம் போடுறது, இல்லை அவங்களுக்கு கோலம் போடலை அப்படின்ற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் சீட்டிங் மாதிரி ரெடி பண்ணி இங்கே நீங்கள் செப்பல் ஸ்டாண்ட்ஸு இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஃபோயர் சீட்டிங் ஏரியா மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு ஃபோயர் ஸ்பேஸ். இது ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட் நம்ம பார்க்க போகிறது. நல்ல ஒரு லிவிங் அண்ட் டைனிங் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் லிவிங்லேருந்தும் டைனிங்லேருந்தும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த பால்கனியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 2 டோர் ஸ்லைடிங் நிப்பாட்டாமல் 3rd ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மஸ்கிட்டோ மெஷ்க்காக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா இதெல்லாம் கஸ்டமர் ஹேண்டிங் ஓவர் வாங்கணுன்னா இந்த மஸ்கிட்டோ மெஷ் போடுறது இந்த மாதிரிலாம் அவங்க ஆப்ஷன் போவாங்க. ஏன் நாங்கள் இவ்வளோ தெளிவாக சொல்கிறோன்னா நம்ம இன்டீரியரும் அந்த இன்டீரியர் லைன்லேயே இருக்கும். அதில் மேக்ஸிமம் கஸ்டமர்ஸுக்கு நம்ம இன்டீரியரில் நம்ம இந்த கொசு வலை இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இந்த பில்டர்கிட்டே கிடைக்கிறப்ப நமக்கு இன்னும் ஒரு 40,000 30,000 நமக்கு இதில் சேவிங்ஸ் தான் இந்த கொசு வலையில். அது கிச்சனும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்லீக்காக நல்லா மாடர்னாக கொடுத்துருக்காங்க. கிச்சனு நீட்டாக ஒரு சஃபிஷியண்ட்டாக ஒரு 3 BHKல இருக்கிறவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு வாஷிங் மிஷின் ஏரியா உங்களுக்கு வந்துடுது. இதில் வாஷிங் மிஷின் இது வைக்கிற செட்டப் வந்துடுது. உங்களுக்கு இங்கே ஃப்ரிட்ஜு நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு பூஜை யூனிட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்து இதில் அப்படியே நீங்கள் பூஜா செட்டப் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட்டு. உங்களுக்கு ஒரு வாக்கிங் வார்ட்ரூம் மாதிரி சைடில் கொடுத்துட்டாங்க. ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா ப்ளஸ் ஒரு டிவி பாயிண்ட்டு இதெல்லாம் இங்கே வந்துடுது. ப்ளஸ் டாய்லெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹிட்வேரில் வெட் அண்ட் ட்ரை ஏரியா பிரிச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து வெட் ஏரியா. உங்களுக்கு இதுக்கும் ஒரு டவுன் இருக்கும். ஏன்னா தண்ணி நீங்கள் குளிச்சிங்கனாலும் இங்கே மேலே ஏறி வராமல் இருக்க உங்களுக்கு பக்காவாக வெட் அண்ட் ட்ரை ஏரியா கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வால் பேஷன் வித் கிரானைட் டாப்போடு வந்துடுது. இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ இதே மாதிரி தான் அவங்களோட ஹேண்டிங் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்க போகுது. ஏன்னா இது இன்டீரியர்ஸ் இந்த கார்ட்லாம் இருக்காது. மற்றபடி இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இதில் ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம டைனிங் பக்கத்தில் சாப்பிட்டுட்டு நம்ம இமீடியட்டாக டாய்லெட்டுக்குள்ளே போய் கை கழுவுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஆப்ஷன்லாம் வந்து அவங்க இது பண்ணுறதுக்காக நீங்கள் டைனிங் முடித்தோன்னா கை கழுவுற மாதிரி பக்கத்துலேயே வந்து ஒரு வாஷ் பேஷன் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் டாய்லெட்டுக்குள்ளே போய் தான் யூஸ் பண்ணுன்ற ஒரு தேவையில்லாமல் இருக்கும் உங்களுக்காக. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு செகண்ட் பெட்ரூம் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சஃபிஷியண்ட்டான சைஸ் தான். சின்ன சைஸ்னு சொல்ல முடியாது. நல்லா வந்து ஒரு 12x12 11x12 மாதிரி இருக்குது. ப்ளஸ் இந்த விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மஸ்கிட்டோ மெஷ்ஷில் கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பில்டர் வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட். இது வந்து 3 bedroom 3 டாய்லெட்டு. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட்டு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சைஸு விண்டோ வந்துடுது. நல்ல ஒரு வென்டிலேஷனும் இருக்கும், வெளிச்சமும் இருக்கும். அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி உள்ளே நம்ம நிறையா பார்த்துட்டோம். ப்ராப்பர்ட்டிக்கு வெளியே எப்படி இருக்குது, என்ன பக்கத்தில் ரீச் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி வெளியேவும் போய் நம்ம பார்க்கலாம்.